அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, சூரியன் உச்சம் பெற்றால் என்ன பலன், சந்திரன் உச்சம் பெற்றால் என்ன பலன், செவ்வாய் உச்சம் பெற்றால் என்ன பலன், புதன் உச்சம் பெற்றால் என்ன பலன் என்பதை பற்றி புலிப்பாணி சித்தர் தன் பாடலிலே சொல்லியிருக்கிறார். அந்த பாடலும் அதற்குரிய விளக்கத்தினையும் பார்ப்போம். முதலில் சூரியன் வெய்யோனும் உச்சமானால் வேந்தநாபன் பிரதாபசாலி கூறும் வெகுதனவான் வாகனங்கள் தரும் பொருள் மெத்த உண்டாம் தாயே. பாடல். அதன் பொருள், நாடாளும் மன்னனாவான், மகா பிரதாபசாலி, வாகனம் பொன்பொருள் பணவசதி உள்ளவன், வீடுமனை சொத்து சுகம் உள்ளவர். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் இந்த மாதிரி. இரண்டாவது, சந்திரன் உச்சமானால் அதற்குரிய பாடல், அதுகேல் துய்யமதி உச்சமானால் சுகுணன் தனதானியங்கள் சேர்ப்பன் கூறும் தூய்மை உள்ள நாரிகளை சேர்ந்திடுவன் ஜனவஷியின் மகளே. சந்திரன். அதன் பொருள், ஜாதகன் குளிர்ந்த சுபாவம் உள்ளவன், பணம் தானியம் சகல ஐஸ்வர்யம் உள்ளவன், ஜனவசியம் உள்ளவன், மக்கள் சக்தி உள்ளவன், நல்ல அழகான பெண்கள் நட்பு உள்ளவன் அப்படின்ட்டார். இதே செவ்வாய் உச்சமானால், நல்ல செவ்வாய் உச்சமானால் நற்கீர்த்தி நீண்ட விதி மன்னன் கூறும் நயனமொழியன் புத்திமான் வீரசாலி என்றறிந்தேன் தாயே. சொல்கிறார் பாருங்கள். நல்ல செவ்வாய் உச்சமானால் நற்கீர்த்தி நீண்ட விதி மன்னன் கூறும் நயனமொழியன் புத்திமான் வீரசாலி என்றறிந்தேன் தாயே. அதன் பொருள், நல்ல புகழ் கீர்த்தி நீண்டாயுள் பழம் உண்டு, மன்னனைப் போல் வாழ்வான், நயமான வார்த்தை உள்ளவன், பேசும் திறமை உள்ளவன், புத்திசாலி, மிகுந்த வீரம் உள்ளவன் அப்படிங்கிறார். அதை புதன் உச்சமானால், நல்ல புதன் உச்சமானால் நன்னாடு தென்புவிக்கு அரசன் கூறும் நாரிகளை வல்லோன் சீடன் நூற்றாண்டு வசிப்பானடி மகளே. நல்ல புதன் உச்சமானால் நன்னாடு தென்புவிக்கு அரசன் கூறும் நாரிகளை வல்லோன் சீடன் நூற்றாண்டு வசிப்பானடி மகளே. அதன் பொருள், புதன் உச்சமானால் தென்னாட்டுக்கு அரசன், அவனால் நாடும் நகரமும் மக்களும் செழிப்பாக இருப்பார்கள், பெரிய பணக்காரன், சகல கலைகளில் வல்லவன், 100 ஆண்டு கடந்து வாழ்வான் அப்படிங்கிறார். இப்போ புலிப்பாணி சித்தர் தன் பாடலிலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் கேந்திரம் திரிகோணத்தில் உச்சம் பெற்று அவர்கள் நின்ற நட்சத்திராதிபதியும் நல்நிலை பெற்று உச்சம் பெற்ற கிரகத்தை சுப கிரகங்கள் பார்த்துவிட்டால் ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ மேற்சொன்ன அந்த யோகங்கள் தித்திக்கும். இதே சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ உச்சம் பெற்று அவர்கள் நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பகை பெற்று இந்த 4 கிரகங்களுக்கும் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ செவ்வாய்க்கோ புதனுக்கோ 6, 8, 12 நின்று நீசம்பகை பெற்றுவிட்டால் என்னதான் உச்சம் பெற்றிருந்தாலும்
அந்த பலன்கள் சுப பலன்கள் நடப்பதை தவிர்த்து அசுப பலன்கள் நடக்கும் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.